எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண திணறுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஈஸியா முடிச்சிருவாங்க. அபி அவ 10 வயசுல இருந்தே டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்டிச்சிங்ல 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அபியோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவளுக்கு கால் தூசு மாதிரி. சிந்தாமணியா இது? சிந்தாமணி என்ன இப்படி சொல்ற? ஆமாண்ணே, அபியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட் கொடுத்தா கூட அவளால ஹேண்டில் பண்ண முடியும். ஆஹா, சிந்து தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதே, என்னால நம்பவே முடியல. என்ன இது? ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அம்மா? அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க, அபி ஒர்க் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்டர் கொடுத்த கம்பெனி கண்டிப்பா மெட்டீரியலை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லுங்க அத்தை. நீங்க பேசுறத கேட்டு நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஐயோ, தேங்க்ஸ் சந்தோஷ். என்னதான் நீங்க எல்லாரும் இவளுக்கு ஜால்ரா போட்டாலும் நடக்க போறதை யாரும் மாத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகத்தான் போகுது. சஞ்சீவ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னதோட உண்மை தெரியும். பாருங்க. ஏய் தல்றா, நந்தி மாதிரி குறுக்குல நின்னுட்டு. என்ன ஒரு டே காளி, இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கே டென்ஷனா இருக்குடா. முதல்ல சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. சரிக்கா. டேய் சஞ்சீவ். டே சஞ்சீவ், என்னடா ஆச்சு? ஆர்டர் கொடுத்த கம்பெனில குவாலிட்டி சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? மாப்ள என்னாச்சு சொல்லு மாப்ள. டேய் சஞ்சீவ், ஏதாவது பிரச்சனையா? இதா இருந்தாலும் சொல்லுடா. என்ன இது? சஞ்சீவ் யோசிக்கிறத பார்த்தா மாமா சொன்னதான் நடந்திருக்குமோ? இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்குமோ? டே சொல்லுடா, என்ன நடந்துச்சு? எதுக்குடா சிரிக்கிற? அம்மா, மெட்டீரியல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்மா. அதுவும் ஃபைனல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. ஆர்டர் கொடுத்த கம்பெனி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. 1 மினிட். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் பேமெண்ட் 5 crores சிங்கிள் செக்ல கொடுத்துட்டாங்க. இந்த செக்க கொடுக்கதாம உடனே வர சொன்னாங்க. டேய், இத வந்தோடனே சொல்லக்கூடாதா? கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? எங்க எல்லாரையும் விட அபிதா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. சரி இந்தாங்கம்மா செக். டேய், இந்த ப்ராஜெக்ட நீ சக்சஸ் பண்ணதுக்கு காரணம் அபிதா. அபிகிட்டே செக்க கொடுத்துறேன். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. அந்த செக்க நீங்க வாங்கி சாமி முன்னாடி வச்சு கும்பிடுங்க. ஏமா? நீங்க செக்க வாங்கி சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் நீ அபி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அம்மா,
இனிமே நீ தொட்டதெல்லாம் தொலங்கும். அபி உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு வெற்றிதான். என்ன ஸ்ரீஜா, ஏன் இப்படி பண்ண? உன்னால கேமே ஸ்பாயில் அடிச்சு பாரு. இங்க ஏன் பிளான் ஸ்பாயில் அடிச்சுன்னு கடுப்புல இருக்க. உனக்கு வீடியோ கேம் தேவையா? ஏமா உன்னால எப்படிமா எதுவுமே நடக்காத மாதிரி ஹாப்பியா இருக்க முடியுது? அபிய எப்படி காலி பண்றதுன்னு அடுத்த பிளான் யோசிக்கிறதுக்கு தான் ஸ்ரீஜா. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண இந்த கேம் விளையாடிட்டு இருக்கேன் ஸ்ரீஜா. கிழிச்ச உன்னை எல்லாருக்கும் முன்னாடியும் அபிய அசிங்கப்படுத்துற மாதிரி தானே பேச சொன்ன. ஆனா நீ என்ன பண்ண? அபி என்னவோ அப்படியே பாரத ரத்னா விருது வாங்கின மாதிரி அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. நானும் இப்படி எல்லாம் பேசாத மாதிரி கண்ணு காட்டுற. நீ கொஞ்சமாவது மதிச்சியா? ஐயோ ச்சே. அந்த கண்ணு சிமிட்டுறத முதல்ல நிப்பாட்டு. பாக்கவே ஒரே கன்றாவியா இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறது. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், பாத்ரூம கழுவுற ஆசிட கொண்டு வந்து அப்படியே வாயில ஊத்தி விட்டுருவேன். ஆசிட் எடுத்து வாயில ஊத்துவியா? அது வந்து ஸ்ரீஜா, நான் ஏன் அப்படி பேசினேன்னா, எதுவும் பேசாத. ஏதாவது பேசுன செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோ. அந்த அபி ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. நாம ஜெயிக்கிற மாதிரி இருந்து தோத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்ப என்ன பண்ணலாம் ஸ்ரீஜா? நாம இப்படியே போய்கிட்டே இருந்தா நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுமா? அந்த அபிய டைம் பார்த்து அவ அக்கா அனு போன இடத்துக்கு அபியையும் அனுப்பிட வேண்டியதுதான். நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது ஸ்ரீஜா. அபிய போட்டுத்தல ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுமா. இந்த மேட்டரை பத்தி நாம அப்புறமா பேசலாமே. இப்போ சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குதுடி. ஏமா எப்ப பாரு சோறு சோறுனே இருக்க. சோறு தவிர உன் மண்டையில வேற எதுவுமே இல்லையா? மா செம்ம பிளான் சொல்லிருக்க. பிளானா? நான் சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? அபிய கொல்ல இப்போ நம்ம கிட்ட பிளான் இல்லாட்டையும் அபிய கண்ணா பின்னான்னு இந்த வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் திட்டுன்னு திட்டி என்னோட கோவத்தை தீத்துக்க உன்னால எனக்கு ஒரு நல்ல பிளான் கிடைச்சிருக்கு. எல்லாரும் முன்னாடி நம்ம போய் சாப்பிட உட்காரலாம். அபி பரிமாறின சாப்பாட சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்லி சாப்பாட்டை தட்டி விட்டுற. என் ஆத்திரம் தீர அவளை திட்டுற. அபியோட சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், சரியா? பிளான் எல்லாம் ஓகே தான் ஸ்ரீஜா. நீ சாப்பாட தட்டி விட்டு அபிய திட்டுற அந்த டைம்ல மத்தவங்க அங்க வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருந்தா உன்னதானே திட்டுவாங்க. ஐயோமா, இதெல்லாம் யோசிச்சனா இதை யோசிக்க மாட்டேனா? நான் வந்து மத்தவங்கள சாப்பாட சாப்பிட்டு பாக்குறதுக்குள்ள எல்லா சாப்பாடையும் தரையில தட்டி விட்டுருவேனே. தரையில கிடக்குற சாப்பாட்ட அப்புறம் யாரு டேஸ்ட் பண்ண போறா? வாமா. சாப்பாட கீழே தட்டி அபிய திட்ட போறியா? இருடி, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் பண்ண வச்சு சஞ்சீவ் ப்ராஜெக்ட கெடுக்க பாக்குறியா? நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். தைரியம் இருந்தா முன்னாடி வந்து மோதுன்னு என்கிட்டயா சொல்ற? மோதுரண்டி. அம்மா, டின்னர் ரெடியா? டேய், அபி அடதோசை பண்ணிருக்காடா. அடதோசையா? ஆமாடா. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வா வா சந்தோஷ், இங்க வந்து உட்காரு. வா ஆ. வா, வந்து உட்காரு. வா ஆ, ஆ. உட்காரு. என்ன அத்தை வர வர வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? அபி, அந்த தோசையை கூட. ஆ,
சிந்தாமணிக்கு கூட பொறுப்பு வந்துடுச்சு. அபியை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? அத்தை போதும் அத்தை. சாப்பிடு அத்தை, சந்தோஷ். இவ்வளவு எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. சாப்பிடுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு. சாப்பிடு சந்தோஷ். இந்த வயசுல சாப்பிடாம எப்ப சாப்பிட போற? துரும்பா இளைச்சு போயிட்ட பாரு. அம்மா, சந்தோஷ் தான் போதும்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் அவரை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஏய், இதெல்லாம் நீ பண்ணணும், நான் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல எந்திரி. வா, மாப்பிளைக்கு வந்து பரிமாறு. மா, என்ன அம்மா நொம்மானுகிட்டு? ஏய், எந்திரி. எந்திரி மோ, எந்திரி. வா. இந்தா சந்தோஷ்க்கு சட்னி போடு. சட்னி போடுங்கறல. அத்தைக்கு எதுவும் மரம் கலருச்சா? இப்படி நடந்துக்கிறாங்க. அம்மா, என்னையே மைதா மாவுக்கு பரிமாற வைக்கிறல, உனக்கு இருக்கு. நல்லா சாப்பிடு சந்தோஷ். இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிட போற? அத்தை, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி சரி. இதெல்லாம் ஒரு தோசையா? அபி, அடை தோசை செம்ம டேஸ்ட். சுட்ட உன் கைக்கு தங்கத்துல வளையல் பண்ணணும். அபி, நீ வீட்டையும் நல்லா பாத்துக்கிற, ஆபீஸையும் நல்லா பாத்துக்கிற. நீ வேற லெவல் அபி. அபிய பாராட்டுறதுக்காகவே எல்லாரும் பேசுவீங்களா? என்னாச்சு ஸ்ரீஜா? அடை தோசையா இது? உப்பு இல்ல, காரம் இல்ல, வாயில வைக்க முடியல. ஏதோ பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கு. நாங்க என்ன வியாதிக்காரங்களா? மனுஷன் சாப்பிடுவானா இத? எல்லாம் என் நேரம். நமக்கு என்ன வருமோ அததான் பண்ணணும். அத விட்டுட்டு எல்லாரும் ஆபீஸ்க்கு போறாங்கன்னு நாமளும் போனா ஆபீஸும் விளங்காது, வீட்ல சாப்பாடும் விளங்காது. ஒழுங்கா ஒரு தோசை கூட சுட தெரியல. இவ போய் சஞ்சீவ் ஆபீஸ்ல அப்படியே தூக்கி நிறுத்த போறாளா? ஸ்ரீஜா, ஓவரா பேசாத. அடை தோசை நல்லா தானே இருக்கு. சஞ்சய், நல்லா தானே இருக்கு. ஆமா, நல்லாதான் இருக்கு. அப்போ நான் போய் சொல்றேனா? நீங்க சொல்றத பார்த்தா நல்லா இருக்க தோசைய நல்லா இல்லன்னு அபி மேல பழி போடுறேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. நாங்க என்ன சொன்னோம்? நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. ஓ, நான் போய் சொல்றேன். சரி, எங்க அம்மா போய் சொல்ல மாட்டாங்கல்ல? மா, நீ சொல்லுமா, தோசையில உப்பும் காரமும் இல்லாம சப்புன்னு இருக்கா இல்லையா? 1 minute ஸ்ரீஜா. வாவ், நல்லா தானே இருக்கு. ஸ்ரீஜா, நீ ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ற? என்ன எல்லாரும் என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஏய் ஸ்ரீஜா, எதுக்கு சாப்பிடாம போற நீ? இங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிடாம பட்னி கிடக்கலாம். மா, எழுந்திரி. பசிக்குதுடி, 2 வாய் சாப்பிட்டு வந்துடுறேனே. இப்படி வர போறியா இல்லையா? வாமா. நல்லா தானே இருக்கு. ஸ்ரீஜாக்கு ஏன் இது பிடிக்கல? அபி, நீ வேற 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி தடபுடல சமைச்சா கூட அத சாப்பிட்டு அவ கேவலமா இருக்குன்னு தான் சொல்லுவா. ஆமா அபி, ஸ்ரீஜா போனா என்ன, விடு, நாம சாப்பிடலாம். கரெக்டா சொன்ன மாப்ள. உட்கார்றா. மாப்ள, தங்கச்சி சாப்பாடு என்னைக்கு நல்லா இல்லாம இருந்திருக்கு. ம். தங்கச்சி, பயங்கரமா பசிக்குது, எனக்கு 2 வை. லாபம் வரதுக்கு முன்னாடியே 20% பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஐயோ, எதையுமே நானா பண்ணல.
சஞ்சீவ் சொல்லி தான் நான் பண்ணேன். தேங்க்ஸ் அபி. எதுக்கு? நான் உனக்கு கொடுத்த பணத்தை ஸ்டாஃப்ஸுங்க பேர்ல நீ தான் மேனேஜர்கிட்ட சொல்லி டெபாசிட் பண்ணிருக்க. ஆனா ஸ்டாஃப்ஸ் கிட்ட என்னை விட்டு கொடுக்காம நான் சொல்லி தான் ஸ்டாஃபுங்க பேர்ல பணத்தை டெபாசிட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான். நீ ஸ்டாஃப் முன்னாடி ஸ்ட்ரைக் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம சங்கடப்பட்டுட்டு இருந்தத என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எந்த ஸ்டாஃப் உன்னை பத்தி தப்பா பேசினாங்களோ அவங்க உன்னை பத்தி பெருமையா நினைக்கணும், பேசணும். அதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். நீ மட்டும் டைம்க்கு ஆஃபீஸ் வரலான்னா ஸ்ட்ரைக் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்காது. மெட்டீரியலையும் டைம்க்கு டெலிவரி பண்ணியிருக்க முடியாது. அப்படி நீ ஆஃபீஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் சஞ்சீவ். இது பண்ண மாட்டேனா? எதுக்கு சஞ்சீவ் கண் கலங்குற? விடு. நான் முன்னாடியே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியை மேனேஜ் பண்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உன்கிட்ட இருக்கு. அப்படி நான் தனியா உனக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சு தரேன். அதை நீ பாத்துக்க. நமக்கு டிவோர்ஸ் ஆகி நீ தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி மூலமா வர ஏர்னிங் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அபி, நான் சொல்றது சரிதானே? இதுக்கான பதில நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு. நான் போய் வேலையை பார்க்கறேன்.